வெல்கம் டு சூரியன் எஃப்எம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யோ டாக்டரு, எங்கேயா போற? ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் எங்க வேணாலும் போ. என்னை இத்தனை பேர் முன்னாடி அவமானப்படுத்தினல்ல, அதுவும் என்னை கேஸோட வச்சு ரொம்ப கேவலமா அசிங்கப்படுத்திட்டல்ல, அதுக்கு பிராயச்சித்தமா இத்தனை பேருக்கு முன்னாடி என் காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள போ என்றான் கௌஷிக். உன்கிட்ட மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கறதுக்கு வேற ஆளை பாரு, அதுக்கான அவசியமே எனக்கு இல்லை. நீ செய்கிற தப்புக்கும் சேர்த்து நீ தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியதாக இருக்கும். உங்கள் மாமாவோ இல்லை தாத்தாவோ வந்து கேட்டா நீயே பதில் சொல்லிக்கோ, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு சிம்மன் அங்கிருந்து வேகமாக திரும்பினான். அப்போது அவனுக்கு பின்னால் இருந்து வந்த ஒரு குரல் அவனை தடுத்து நிறுத்தியது. சிம்மன் ஒரு கணம் நின்று திரும்பி பார்த்தான். அங்கே திவாகரும் ஸ்ரீதரும் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களோடு மணப்பெண்ணும் கௌதமும் கூட இருந்தார்கள். அவர்களை பார்த்தவுடன் சிம்மன் அப்படியே நின்று விட்டான். இங்க என்ன பிரச்சனை என்று கேட்டுக்கொண்டே 4 பேரும் அவர்களை நெருங்கி வந்தார்கள். அவர்களை பார்க்கும்போது கௌஷிக் பயந்தபடியே ஒரு சில அடிகள் பின்வாங்கினான். அமைதியாக தலையை தொங்க போட்டுக்கொண்டு நின்று கொண்டிருந்தான். கௌஷிக் முகத்தில் குழப்பம் தெரிந்தது. இவர்களுக்கு சிம்மனுடைய பெயர் எப்படி தெரியும்? ஒருவேளை சிம்மன் இவர்களுக்கு தெரிந்தவனாக இருப்பானோ என்று யோசித்து பயந்தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள கல்யாண பொண்ணே வாசலுக்கு வந்து நிற்கிறானா? இவன் சாதாரண ஆள் மாதிரி தெரியல, இவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவனா இருப்பானோ? அவசரப்பட்டுட்டோமோ என்று யோசித்தான். சிம்மன், எங்கே கிளம்பிட்ட? நான் தான் உன்கிட்ட எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்து சொன்னேன்ல, ஒரு தடவையாச்சும் எங்கள் அப்பா வந்து பாரு சிம்மன் என்றார் திவாகர். ஸ்ரீதர், ஆமாம் சிம்மன், இப்போ தான் ஒரு நல்ல காரியம் நடந்து முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளே அவங்க தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த பொண்ணை பற்றி 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க, நம்ம ஊர் மக்கள் பற்றி உனக்கு தெரியாதா என்றார். மணப்பெண்ணும் கண்ணீரோடு நின்று கொண்டிருந்தாள். உள்ளே வரணும்னு தான் நினச்சேன் மிஸ்டர் திவாகர், ஆனால் இந்த மண்டபத்தில் என்னை மதிக்கலனா கூட பரவாயில்ல, என்னை ஒரு மனுஷனா கூட நடத்தலை, என்னை உள்ளே விடமாட்டேன்னு தடுக்கிறாங்க, அதுவும் செக்யூரிட்டியை வச்சு வெளியில் தூக்கி போட்டுருவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க, அவங்கள மீறி என்னால் எப்படி உள்ளே வர முடியும் என்றான் சிம்மன். சிம்மன் பேசுவதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கௌஷிக் நடுக்கத்தோடு திவாகரை பார்த்து, ஐயோ அங்கிள், அப்படியெல்லாம் இல்லை அங்கிள், நீங்கள் என்னை தப்பாக நினைக்காதீங்க, இவன் கையில் கார்டு இல்லை, எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு, அதை பற்றி தான் கேட்டுட்டு இருந்தேன் என்றான். திவாகர் கோபமாக அவனை பார்த்து, ஓஹோ, இதுக்கெல்லாம் நீதான் காரணமா? எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பியா கௌஷிக் என்றார். அதன் பிறகு சிம்மனை பார்த்து கவலையான துணியில், இந்த கௌஷிக் பிரச்சனையை நாம் அப்புறமா பேசிக்கலாம், முதல்ல எங்கள் அப்பா வந்து பாருங்க, அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்திருக்கிற ஹார்ட் அட்டாக் ரொம்ப ரேர்னும் ரொம்ப ரொம்ப ஆபத்தானதுன்னு நீங்கள் தானே டாக்டர் சொன்னீங்க, அங்கே இருக்கிற டாக்டர்கள் எல்லாருமே அவர் பிழைக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இங்கே இருக்கிற டாக்டர்கள் எல்லாருமே ரொம்ப திறமசாலிகள், அவங்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படித்து பட்டம் வாங்கினவங்க, அவங்களாலே எங்கள் அப்பாவோட பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியல, எனக்கு எங்கள் அப்பா உயிர் பிழைச்சா போதும், இப்போ எனக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை நீ மட்டும்தான், நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, என் மேலே இருக்கிற கோபத்தில் எங்கள் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மறுத்துறாத சிம்மன், நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் என்றார். சிம்மனுக்கு சீன மருத்துவத்தில் அதீத நம்பிக்கை இருந்தது. இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார், ஆனால் இந்த கௌஷிக் என்னை உள்ள விட மாட்டேங்கிறாரு என்றான். திவாகர் கௌஷிக்கை பார்த்து முறைத்தார். மாமா, இவன் பொய் சொல்கிறான், நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இவன் பெரிய ஆளெல்லாம் கிடையாது, இவன் சும்மா சாப்பிட்டு போக தான் வந்திருக்கான், இப்போ கூட விருந்துக்கு போக தான் ரெடியாக இருந்தான், அதனால தான் செக்யூரிட்டி கிட்ட சொல்லி இவனை வெளியே அனுப்ப சொன்னேன் என்று சொல்ல, அதை கேட்டவுடன் கௌதமுக்கு கோபம் வந்து விட்டது. அவன் கோபத்தில் கௌஷிக்கை பலாரென அரைந்து விட்டான். யாரு மேல கைய வச்ச? அவன் யாரு தெரியுமா? இஸ் மை ஃப்ரெண்ட். அவனை ஏன் வெளியே அனுப்ப பாத்தீங்க? அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எங்கேயும் இலவசமா சாப்பிடணும்னு அவனுக்கு எந்த அவசியமும் இல்லை, அவன் நினைச்சா இறந்து போனவங்களை கூட உயிரோட கொண்டு வர முடியும், வார்த்தையை விடாதீங்க என்றான். கௌஷிக்கின் முகத்தில் வேர்வை துளிகள் வழிந்தது. அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. சிம்மன் மனது வைத்தால் அவனை 2 நிமிடங்களுக்குள் தோற்கடித்து விட முடியும். ஆனால் அதற்கான இடமும் நேரமும் இது இல்லை என்பதை புரிந்து கொண்ட சிம்மன் அமைதியாக இருந்தான். என்ன கௌஷிக், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இது நம்ம வீட்டு கல்யாணம், கல்யாணத்துக்கு வரவங்க கிட்ட எப்படி மரியாதையா நடந்துக்கணும்னு கூட உனக்கு தெரியாதா? அவர் நம்ம வீட்டு விருந்தினர்,
அவரை நல்லபடியா கவனிச்சு அனுப்ப வேண்டியது நம்ம பொறுப்பு. உடனடியாக அவர்கிட்ட மன்னிப்பு கேளு என்று சொல்ல கௌஷிக் சிம்மனை பார்த்து முறைத்தான். ஆனால் அவனுக்கு வேறு வழி இல்லை. அவன் சிம்மனை நெருங்கி, டாக்டர், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. இதெல்லாம் என்னோட தப்பு தான். தயவு செஞ்சு பெருசு பண்ணாதீங்க, என்னை மன்னிச்சிருங்க என்றான். அவனுக்கு அங்கே என்ன நடக்கிறது என்று புரியவில்லை என்றாலும் தனது மாமாவின் உக்கிரமான கண்களை பார்த்த பிறகுதான் ஏதோ பெரிய தவறு செய்து விட்டோம் என்பதை மட்டும் உணர்ந்தான். சிம்மன் இன்னும் கூட அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அவனுடைய கோபம் தணிந்ததாக தெரியவில்லை. சிம்மனுடைய மனம் மாறவில்லை என்றால் திவாகருடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்று பயந்து போன கௌசிக் சிம்மனுக்கு அருகில் மண்டியிட்டு சிம்மனுடைய காலை பிடித்து கெஞ்ச ஆரம்பித்தான். டாக்டர், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. நான் செஞ்ச தப்புக்கு மனப்பூர்வமாக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பெரிய மனசு பண்ணி என்னை மன்னிச்சு எங்கள் தாத்தாவை காப்பாற்றுங்க. நீங்கள் மட்டும் என் தாத்தாவை காப்பாற்றலைன்னா இங்கே பல பிரச்சனைங்க நடக்கும். எல்லாரும் இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு என் மேலே கோச்சிக்குவாங்க, என்னை வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க சிம்மன் என்று கெஞ்சினான். அவன் ஒரு பைத்தியக்காரன். யாருக்கிட்ட எப்போ எப்படி பேசணும்னு கொஞ்சம் கூட தெரியாது. அவனை விடுங்க, எங்கள் அப்பா வந்து பாருங்க என்றார் திவாகர். கௌதம் சிம்மனுக்கு அருகில் வந்து அவன் கையை பிடித்து கொண்டு, சிம்மன், இன்னைக்கு தான் எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. இந்த நாளில் அவரோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை தான் தப்பாக பேசுவாங்க. காலம் முழுக்க இது மறையாது. தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு சிம்மன், எப்படியாவது அவரோட உயிரை காப்பாத்து என்றார். கௌதம் கேட்ட பிறகு சிம்மனால் மறுக்க முடியவில்லை. சரி மிஸ்டர் திவாகர், என் நண்பன் சொல்கிறதுக்காக நான் அவரை செக் பண்ணி பார்க்குறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் அப்பாவுக்கு வயசு அதிகமாயிருச்சு, அவரோட உடல் செயல்பாடுகள் குறைஞ்சிருச்சு. அதனால் இப்போதைக்கு என்னால் எந்த உத்தரவாதமும் தர முடியாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணுறேன். மற்றதை அந்த கடவுள் பார்த்துக்குவார் என்றான். கௌதம் சிம்மனை பார்த்து நன்றியோடு தலையசைத்தான். தொடரும். சரி மிஸ்டர் திவாகர், என் நண்பன் சொல்கிறதுக்காக நான் அவரை செக் பண்ணி பார்க்குறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் அப்பாவுக்கு வயசு அதிகமாயிருச்சு, அவரோட உடல் செயல்பாடுகள் குறைஞ்சிருச்சு. அதனால் இப்போதைக்கு என்னால் எந்த உத்தரவாதமும் தர முடியாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணுறேன். மற்றதை அந்த கடவுள் பார்த்துக்குவார் என்றான் சிம்மன். கௌதம் சிம்மனை பார்த்து நன்றியோடு தலையசைத்தான். சரி வாங்க, இதுக்கு மேலேயும் தாமதிக்க வேண்டாம், உடனே போய் அவருக்கு என்னாச்சுன்னு பார்க்கலாம் என்று சொல்ல அனைவரும் அவசரமாக வெங்கடேஸ்வரன் இருந்த அறையை நோக்கி ஓடினார்கள். அந்த இடமே பரபரப்பாக மாறியது. அவர்கள் எல்லோரும் உள்ளே சென்ற பிறகு கௌஷிக் தலையை குனிந்தபடி நின்று கொண்டிருந்தான். தேவையில்லாமல் சிம்மனை மீண்டும் மீண்டும் சீண்டி தனக்குத்தானே அவமானத்தை தேடி கொண்டோமோ என்று நினைத்து வருத்தப்பட்டான். மறுபக்கம் வெங்கடேஸ்வரன் மெத்தையில் படுத்திருந்தார். அவரை சுற்றி பல மருத்துவர்கள் இருந்தார்கள். மருத்துவ உபகரணங்களில் பீப் சத்தத்தோடு அவருடைய இதய துடிப்பு ஓடிக்கொண்டே இருந்தது. முதலில் சிம்மன் உள்ளே நுழைந்தான். அவனோடு திவாகரன், ஸ்ரீதர், கௌதம் மற்றும் கௌதமின் மனைவி ஆகிய 4 பேரும் உள்ளே நுழைந்தார்கள். சிம்மன் பரபரப்போடு திவாகரை பார்த்து, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க என்று கேட்க, கல்யாணம் முடிகிற வரைக்கும் அப்பா நல்லபடியா தான் இருந்தாரு. பேத்தியோட கல்யாணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவர் மனசுக்குள்ள ஒரு நிம்மதி. பேத்தியை ஆசீர்வாதம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா அவரோட ரூமுக்கு வந்தாரு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாரு. அமைதியா மெத்தையில படுத்திருந்தாரு. அப்போ திடீர்னு அவருக்கு மாரடைப்பு வந்துருச்சு. டாக்டர் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அவர்கிட்ட எந்த அசைவும் இல்லை. பல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. டாக்டர்கள் என்னென்னவோ செஞ்சு பார்த்தாங்க, அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அதுக்கு மேலே தீவிரமா முயற்சி பண்ண பயந்தாங்க. ஏன்னா அதுக்கு 2 காரணங்கள் இருந்துச்சு. ஒன்று, அவருக்கு வயசாயிருச்சு, அதனால அவருடைய உடல் செயல்பாடுகள் இளைஞர்கள் மாதிரி சுறுசுறுப்பா இல்லை. 2வது, அவரோட உடல் ரொம்ப பலவீனமா இருந்துச்சு. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சிம்மன், எங்களோட கடைசி நம்பிக்கை நீங்க தான் என்று சொன்னார் திவாகர். சிம்மன் அமைதியாக அவருடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தான். அதன் பிறகு கௌதமை பார்த்து, கௌதம், என்னோட மெடிக்கல் கிட் கார்ல இருக்கு, நீ போய் அதை எடுத்துட்டு வர முடியுமா என்று சொல்ல, 1 நிமிடம் கூட தாமதிக்காமல் கௌதம் அவசரமாக அந்த அறையை திறந்து கொண்டு வெளியே ஓடினான். அவன் திரும்பி வருவதற்குள் சிம்மன் தனது கையை காற்றில் அசைத்தபடி மனதுக்குள் ஏதோ ஒரு மந்திரத்தை உச்சரித்தான். வெங்கடேஸ்வரனின் உடலில் இருந்த மருத்துவ புள்ளிகளின் மீது தனது விரல்களை பதிய வைத்தான். அவனுடைய கண்கள் ஆரஞ்சு நிறத்தில் ஜொலித்தது. ஆனால் அதை அங்கிருந்தவர்கள் யாரும்
கவனிக்கவில்லை. வெங்கடேஸ்வரனின் உடல்நிலையை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வர முயற்சித்தான். தன் உடலுக்குள் இருந்த ஆன்ம சக்திகளை எல்லாம் ஒன்று திரட்டினான். அதை தனது விரல்களின் மூலம் அவருடைய மருத்துவ புள்ளிகளில் செலுத்தினான். சரியாக அந்த நேரத்தில் கௌதம் அவனுடைய மெடிக்கல் கிட்டை எடுத்துக்கொண்டு மூச்சிறைக்க உள்ளே நுழைந்தான். சிம்மன், நீ கேட்ட மெடிக்கல் கிட்ட எடுத்துட்டு வந்துட்ட என்று சொல்லி அதை சிம்மனிடம் கொடுக்க, சிம்மன் அந்த பையை வாங்கி அதிலிருந்து அக்குபஞ்சர் ஊசிகளை வெளியே எடுத்தான். அதை பார்த்த டாக்டர்கள் முகம் சுளித்தார்கள். அதில் ஒரு டாக்டர், ஹே வெயிட், நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் கூட உங்களுக்கு வேற ஏதோ ட்ரீட்மெண்ட் தெரியும்னு நினைச்சேன். இது என்ன முட்டாத்தனம்? ஹார்ட் அட்டாக்கு யாராவது அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களா? ஊசியை வச்சு சரி பண்ற வியாதியா இது? ஒரு டாக்டர்னு சொல்றீங்க, இது கூட தெரியாதா என்று கேட்டார். அவர்களுக்கு சீன மருத்துவத்தை பற்றி அவ்வளவாக தெரியவில்லை. அதனால் அவர்களால் இந்த கேள்வியை கேட்காமல் இருக்க முடியவில்லை. சிம்மனுடைய நடவடிக்கைகள் அவர்களது பார்வையில் பைத்தியக்காரத்தனமாக தான் தெரிந்தது. சிம்மன் அமைதியான தொனியில், உங்களுக்கு சீன மருத்துவத்தை பற்றி தெரியுமா என்றான். இல்லை, எங்களுக்கு தெரியாது என்று சொல்ல, அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச மருத்துவ முறையில் நான் இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறேன். என்னோட ட்ரீட்மெண்ட் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த ரூம்குள்ளே இருந்தால் போதும். என் மேலே சந்தேகப்படுறவங்க யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் வெளியில் இருங்க என்று கோபமாக கூறினான். உடனே திவாகர் சிம்மனுக்கு ஆதரவாக, டாக்டர், கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. ஒருவேளை உங்களால் அமைதியாக இருக்க முடியலன்னா வெளியில் போயிடுங்க. தயவு செஞ்சு அவரோட ட்ரீட்மெண்ட்டில் தலையிடாதீங்க என்று சொல்ல, அந்த மருத்துவர் வாயை மூடிக்கொண்டு அமைதியாக ஒரு ஓரமாக நின்று கொண்டார். அவர் எதுவும் பேச முடியாமல் தனது தலையை தாழ்த்தி கொண்டார். சிம்மன் அக்குபஞ்சர் ஊசிகளை வெங்கடேஸ்வரனின் உடலில் மருத்துவ புள்ளிகளில் குத்தினான். கண்ணுக்கு தெரியாத ஆன்மீக ஆற்றலின் சக்தியை தனது விரல்களின் மூலமாக வெங்கடேஸ்வரனின் உடம்புக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்தினான். அங்கிருந்த அனைவருமே சிம்மனுடைய நடவடிக்கைகளை வினோதமாக பார்த்தார்கள். குறிப்பாக கேள்வி கேட்ட அந்த டாக்டர் அவனை சந்தேகத்தோடு பார்த்தார். ஆனால் அவர் வாயை திறக்கவில்லை. நமக்கு ஏன் வம்பு என்று அமைதியாக நின்று கொண்டிருந்தார். திவாகர் கண்களை மூடியபடி எப்படியாவது தன்னுடைய தந்தையின் உயிரை காப்பாற்றிவிட வேண்டும் என்று கவலை வேண்டிக் கொண்டிருந்தார். ஸ்ரீதரும் எப்படியாவது வெங்கடேஸ்வரன் பிழைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். கௌதமும் அதே நிலையில்தான் இருந்தான். அவனுடைய மனைவி கண்களை மூடி அழுதபடி நின்று கொண்டிருந்தாள். அவளுக்கு தன்னுடைய தாத்தாவை மிகவும் பிடித்திருந்தது. அவருக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்று வருந்தினாள். அந்த இடமே பரபரப்பாக காணப்பட்டது. சீன மருத்துவத்தில் யாருக்குமே அவ்வளவாக நம்பிக்கை இல்லை என்றாலும் வெங்கடேஸ்வரனின் உயிரை காப்பாற்றுவதற்கு இதுதான் சரியான மருத்துவ முறை என்பதை சிம்மன் ஆழமாக நம்பினான். சிறிது நேரத்தில் அவருடைய உடலில் குத்தப்பட்டிருந்த ஊசிகள் எல்லாம் அதிர ஆரம்பித்தது. அவனுடைய ஆற்றல் மெல்ல மெல்ல முதியவரின் உடலுக்குள் நுழைந்து கொண்டிருந்தது. எல்லோரும் வியப்போடு அதை பார்த்து கொண்டிருந்தார்கள். நேரம் செல்ல செல்ல வெங்கடேஸ்வரனின் உடல்நிலை படிப்படியாக மேம்பட்டது. சிம்மனை கேள்வி கேட்ட மருத்துவர் கூட வாயடைத்து நின்று கொண்டிருந்தார். அவனுடைய மருத்துவ திறமையை கண்கூடாக பார்த்து கொண்டிருந்தார். அவரால் சிம்மனின் ஆற்றலை நினைத்து ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை. இது மருத்துவத்திற்கும் அப்பாற்பட்ட செயலாகத்தான் அவர் நினைத்தார். அங்கிருந்த மருத்துவ உபகரணங்களும் அவருடைய உடல் முன்னேறி கொண்டிருப்பதை தெளிவாக வெளிப்படுத்தியது. அரை மணி நேரம் கடந்தது. வெங்கடேஸ்வரனின் வெளிரிய முகம் படிப்படியாக ரோஜா நிறத்திற்கு மாற ஆரம்பித்தது. அவருடைய சுவாசம் மெல்ல மெல்ல சீரானது. அதை உணர்ந்த பிறகு சிம்மன் பெருமூச்செறிந்தான். அதன் பிறகு அவரது உடலில் குத்தப்பட்டிருந்த அக்குபஞ்சர் ஊசிகளை மெதுவாக வெளியே எடுத்தான். ஊசிகளை எல்லாம் சுடுதண்ணீரில் போட்டு கழுவி சுத்தம் செய்து அதை மீண்டும் தன்னுடைய மெடிக்கல் பேக்குக்குள் வைத்து கொண்டான். வெங்கடேஸ்வரன் இதுவரை கண்களை திறக்கவில்லை. அவர் மயக்கத்தில்தான் இருந்தார். திவாகர் கவலையான துணியில், டாக்டர், எங்கள் அப்பாவோட நிலைமை இப்போ எப்படி இருக்கு? அவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல? அவர் பிழைச்சிக்குவார்ல என்று பதட்டத்தோடு கேட்டார். கவலைப்படாதீங்க மிஸ்டர் திவாகர், உங்கள் அப்பா அபாய கட்டத்தை தாண்டிட்டாரு. இனிமே அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று சொன்னவுடன் திவாகர் மிகவும் மகிழ்ச்சியடைந்து சிம்மனின் கைகளை பிடித்து தனது நெற்றியில் வைத்து கொண்டார். அவருக்கு கண்கள் கலங்கியது. வார்த்தைகள் வெளிவரவில்லை. அவர் தன்னுடைய கண்ணீரின் மூலமாக சிம்மனுக்கு நன்றி தெரிவித்தார். அதே நேரம் சிம்மனின் பாசிட்டிவான வார்த்தைகளை கேட்ட பிறகு கௌதமும் அவனுடைய மனைவியும் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். இருவரும் சிம்மனை நன்றியோடு பார்த்தார்கள். பட்
நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். உங்கள் அப்பா இன்னும் பரிபூர்ணமாக குணமாகலை, இன்னும் நிரந்தரமாக இந்த பிரச்சனை சரியாகலை என்றான் சிம்மன். தொடரும். கௌதம் சிம்மனுக்கு அருகில் வந்து அவனுக்கு நன்றி தெரிவித்தான். எனக்கு எதுக்குடா நன்றி சொல்ற? நீ என் ஃப்ரெண்டுடா. நல்ல வேலையா சரியான நேரத்தில் தாத்தாவோட பிரச்சனையை கண்டுபிடிச்சு அவருக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு. அதை நினச்சி சந்தோஷப்படு. இன்னும் கொஞ்சம் லேட் ஆகியிருந்தா கூட அவரை காப்பாற்றிருக்க முடியுமான்னு தெரியல. இது மாதிரியான இதய நோய்கள் ரொம்பவே அபூர்வமானது. இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த நோய் திரும்ப திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என்றான் சிம்மன். இதை கேட்டவுடன் அங்கிருந்த அனைவரது முகமும் சட்டென மாறிவிட்டது. திவாகர் அதிர்ச்சி அடைந்து விட்டார். எல்லோருடைய முகத்திலும் இருந்த புன்னகை நொடி பொழுதில் மறைந்து விட்டது. திவாகர் பதட்டத்தோடு, என்ன டாக்டர், என்ன சொல்றீங்க? அப்படின்னா எங்க அப்பாவுக்கு திரும்பவும் ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்றீங்களா? இதை நிரந்தரமா சரி பண்ண முடியாதா டாக்டர்? அவசரப்படாதீங்க திவாகர் சார், நான் இன்னும் சொல்லி முடிக்கல. நான் சொல்ல வந்ததை கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இது மாதிரியான அபூர்வமான இதய நோய்களை அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால இது திரும்பவும் வந்துச்சுன்னா உங்க அப்பாவை காப்பாற்றவும் முடியாது. நான் சில மருந்துகளை எழுதி தரேன், அதை தொடர்ச்சியா சாப்பிட கொடுங்க. அந்த மருந்துகளை தொடர்ச்சியா சாப்பிட்டாலே இந்த பிரச்சனை வராது என்றான் சிம்மன். திவாகர் நிம்மதியோடு, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் உங்களை நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன், உங்களை புரிஞ்சுக்காம என்னென்னவோ பேசியிருக்கேன். தயவு செஞ்சு அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு டாக்டர். இல்லைனா உங்களை நான் அவ்வளோ அவமானப்படுத்தியும் கேவலமாக பேசியும் எதையுமே மனசில் வச்சுக்காம நீங்கள் எங்கள் அப்பாவோட உயிரை காப்பாற்றிருக்க மாட்டீங்க. இதுக்கு நான் காலம் முழுக்க உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் என்றார் திவாகர். திவாகர் சார், நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு இல்லை, உங்கள் மருமகன் கௌதமுக்கு தான். நீங்கள் நன்றி சொல்லணும்னு நினச்சா அவனை கௌரவமாக நடத்துங்க, எனக்கு அதுவே போதும் என்றான் சிம்மன். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் திவாகருக்கு கௌதம் மீது சரியான அபிப்பிராயம் இருக்கவில்லை. அதை உணர்ந்த சிம்மன் சரியான நேரத்தில் அவரிடம் இப்படி ஒரு கோரிக்கையை வைத்தான். ஆனால் இப்போது திவாகருடைய மனநிலையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருந்தது. அவர் அடியோடு மாறியிருந்தார். அவர் கௌதமை கட்டிப்பிடித்து கொண்டு, சாரி மாப்ள, நான் உன்னையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், இனிமே உங்களை கௌரவமாக நடத்துகிறேன் என்றார். கௌதமின் மனைவி அன்போடும் ஆனந்த கண்ணீரோடும் திவாகரை பார்த்தாள். அந்த குடும்பம் சிம்மனை நன்றியோடு பார்த்தது. அப்போது அங்கிருந்த டாக்டர்கள் சிம்மனை நெருங்கி வந்தார்கள். அவனை ஏளனம் செய்த டாக்டர் அவனை பார்த்து, சாரி மிஸ்டர் சிம்மன், நாங்கள் தான் நிறைய படிச்சிருக்கோம், எங்களுக்கு தான் எல்லாமே தெரியுங்கிற ஆணவத்தில் உங்களை பற்றி சரியாக புரிஞ்சுக்காம தப்பாக பேசிட்டோம். உங்கள் மருத்துவத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் உங்களை உதாசீனப்படுத்திட்டோம். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. நிஜமாவே நீங்கள் திறமைசாலி தான். உங்களுடைய திறமைக்கு நாங்கள் எல்லாருமே தலை வணங்குறோம் என்றனர். பரவாயில்ல டாக்டர், பொதுவாக மருத்துவத்துறைங்கிறது பொதுமக்களால் ரொம்ப மதிக்கப்படுற ஒரு துறை. நம்மளே ஒருத்தர் மதிக்கலைன்னா மக்கள் எப்படி மதிப்பாங்க? இனிமேலும் இது மாதிரி யாரையும் குறைச்சி மதிப்பிடாதீங்க. யாருக்குள்ளே என்ன திறமை இருக்குன்னு நம்மளால் பார்த்த உடனே புரிஞ்சிக்க முடியாது. அதை உணர்ந்த பிறகு தான் பேசணும். அவசரப்பட்டு ஒருத்தரோட அப்பியரன்ஸை மட்டுமே வச்சு அவங்க திறமையை மதிப்பிடாதீங்க. இது என்னோட ரெக்வஸ்ட். நான் புறப்படுறேன் என்று சொல்லிவிட்டு சிம்மன் அங்கிருந்து புறப்பட்டான். அவன் அந்த மண்டபத்தை விட்டு வெளியேறினான். அவன் மனதுக்குள் ஒரு சிறிய மனசோர்வை உணர்ந்தான். ஏனென்றால் தீபிகா இதுவரை அவனிடம் சமாதானமாகவில்லை. அவன் தீபிகாவை தனது உயிர் தோழியாக தான் நினைத்தான். ஆனால் தீபிகா சிம்மன் மீது வருத்தத்தில் இருந்தாள். இருவருக்கும் இடையிலான நட்பில் ஏதோ ஒரு விரிசல் விழுந்து விட்டது போல் உணர்ந்தான். அதை நினைத்து வருத்தத்தோடு வீடு திரும்பினான். மறுநாள் காலை சிம்மன் வழக்கம் போல தன்னுடைய கிளினிக்கில் பேஷண்ட்டுகளை ஒவ்வொருவராக பார்த்து கொண்டிருந்தான். அவன் தினமும் 30 நோயாளிகளை பார்ப்பான். இன்றும் அவன் 30 நோயாளிகளை பார்த்து முடித்து விட்டான். ஆனால் அதற்கு பிறகு 31வது நோயாளியாக ஒரு பெண் அவனுடைய ஆலோசனை அறைக்குள் நுழைந்தாள். சிம்மன் கீழே குனிந்து மும்முரமாக எதையோ எழுதி கொண்டிருந்தான். எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா டாக்டர் என்று சொல்ல, அந்த குரலை கேட்டவுடன் சிம்மன் அது யார் என்பதை உணர்ந்து அதிர்ச்சியோடு நிமிர்ந்து பார்த்தான். அங்கே நின்று கொண்டிருந்தது வேறு யாரும் அல்ல, போலீஸ் டிஎஸ்பி ரோசி தான் நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்தவுடன் சிம்மன் மிகவும் அதிர்ச்சி அடைந்து விட்டான். ரோசியை வழக்கமாக போலீஸ் உடையில் மட்டுமே பார்த்திருந்த சிம்மன் இன்று அவளை புடவையில் பார்த்தவுடன் ஸ்தம்பித்து விட்டான். அவன் ரோசியை வித்தியாசமாக பார்த்தான். சும்மா சொல்லக்கூடாது, பொண்ணுங்களுக்கு புடவை கட்டுனாலே ஒரு தனி அழகு வந்துடுது. நேற்று தீபிகாவுக்கு புடவை ரொம்ப அழகாக இருந்துச்சு, இன்னைக்கு பார்த்தா ரோசி புடவையில் வந்திருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது
பொண்ணுங்களுக்கு புடவை கட்டினாலே ஒரு தனி அழகு வந்துடுதுல்ல. நேற்று தீபிகாவுக்கு புடவை ரொம்ப அழகாக இருந்துச்சு, இன்றைக்கி பார்த்தா ரோசி புடவையில் வந்திருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, இந்த ட்ரெஸ்ஸில் ரோசி ஒரு அழகான பொண்ணாக தெரியுறாங்க என்று நினைத்து கொண்டே அவளை பார்த்து கொண்டிருந்தான். ரோசி இன்று புடவை அணிந்திருந்தாள். அதில் அவள் ஒல்லியாக தெரிந்தாள். அவளுடைய மெலிந்த தேகத்திற்கும் அவள் கட்டியிருந்த வண்ணமயமான புடவை வசீகரத்தை சேர்த்தது. சிம்மனால் அவளிடமிருந்து அவனது பார்வையை விலக்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் ரோசியை ஏற இறங்க பார்த்தான். அந்த புடவை அவளுடைய நிறத்தை மேலும் மெருகூட்டி காட்டியது. அந்த சேலையில் அவளுடைய இடுப்பு லேசாக தெரிந்தது. சிம்மனின் பார்வை அவள் இடுப்பின் மீது விழுந்தது. அவனால் அதை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. அவனையும் அறியாமல் அவனுடைய பார்வை அவளுடைய சின்ன இடுப்பை நோக்கி நகர்ந்தது. அதை உணர்ந்த ரோசி கோபத்தோடு சிம்மனுக்கு எதிரில் இருந்த டேபிளின் மீது 2 முறை பலமாக தட்டினாள். சிம்மன் சுயநினைவுக்கு திரும்பியது போல ரோசியின் முகத்தை பார்த்தான். என்ன மிஸ்டர், என்ன இப்படி பார்க்குறீங்க? முன்ன பின்ன பொண்ணுங்களே பார்த்தது இல்லையா என்ன? கொஞ்சம் நிஜ உலகத்துக்கு வர முடியுமா என்றாள். உடனே சிம்மன், சாரி மேடம், வேற ஏதோ யோசனையில் இருந்துட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்க என்றான். என்ன விஷயமா? அப்போ ஏற்கனவே சொன்னதெல்லாம் மறந்து போச்சா? எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல என்று சொல்ல, சாரி மேடம், மன்னிச்சிடுங்க, எனக்கு இன்றைக்கி விசிட்டிங் டைம் முடிஞ்சிருச்சு. உங்கள் முதுகில் இருக்கிற பிரச்சனையை நீங்கள் ஒரு லேடி டாக்டர்கிட்ட காமிக்கிறது தான் நல்லது. ஏற்கனவே உங்களுக்கும் எனக்கும் நடுவில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது. இதில் நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்னா கண்டிப்பாக 2 பேருக்கும் நடுவில் பிரச்சனை தான் வரும். உங்களை அங்கே தொட்டேன் இங்கே தொட்டேன்னு அனாவசியமாக சண்டை போடுவீங்க. எதுக்கு மேடம் எனக்கு தேவையில்லாத பிரச்சனை? நீங்கள் ஒரு லேடி டாக்டரை போய் பாருங்கள் ப்ளீஸ். இப்போ இடத்த காலி பண்ணுங்க என்றான். அதை கேட்ட ரோசி கோபத்தோடு தனது புருவங்களை உயர்த்தினாள். என்ன மேடம் பார்க்குறீங்க? வழக்கமாக நான் 30 பேரை தான் ஒரு நாளைக்கு அட்டன் பண்ணுவேன். இன்றைக்கி 30 பேரை அட்டன் பண்ணி முடிச்சிட்டேன். இனிமேல் என்னால் யாரையும் பார்க்க முடியாது. உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா வேற ஒரு டாக்டரை போய் பாருங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது என்றான் சிம்மன். தொடரும். என்ன மேடம் பார்க்குறீங்க? வழக்கமாக நான் 30 பேரை தான் ஒரு நாளைக்கு அட்டன் பண்ணுவேன். இன்றைக்கி 30 பேரை அட்டன் பண்ணி முடிச்சிட்டேன். இனிமேல் என்னால் யாரையும் பார்க்க முடியாது. உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா வேற ஒரு டாக்டரை போய் பாருங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது என்றான் சிம்மன். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு யார் சொன்னாங்க? எனக்கு கொடுத்த வாக்கை மறந்துட்டியா? உன்கிட்ட நான் என்ன பிரச்சனையை பற்றி சொன்னேன்னு நிஜமாவே உனக்கு ஞாபகம் இல்லையா என்றாள் ரோசி. அதை எப்படி மேடம் மறக்க முடியும்? மறந்தாதான் நீங்கள் என்னை விட்டுடுவீங்களா? இந்த சிம்மன் ஒரு தடவை வாக்கு கொடுத்துட்டானா கண்டிப்பாக அதை நிறைவேற்றி தீருவான். கடைசி நிமிஷம் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவான். நான் உங்களோட பிரச்சனையை மறக்கலை மேடம் என்றான். அப்போ அதுக்கு என்ன முடிவு பண்ணி வச்சிருக்க? அப்புறம் ஏன் எதுவுமே தெரியாத மாதிரி வேற பேசுன என்று கேட்க, ஒன்றும் இல்லை மேடம், இப்போ தான் என்னோட பேஷண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்து முடித்தேன். அடுத்தபடியாக வீட்டுக்கு போகலான்னு நினச்சிருந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. அந்த டென்ஷனில் தான் ஞாபக மறதியாக ஏதேதோ உளறிட்டேன். உங்களுக்கு தேவையானதை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் என்று சொல்லிக்கொண்டே தனது டேபிள் டிராயரை திறந்தான். அதில் சுந்தரி பியூட்டி ப்ராடக்ட் இருந்தது. அதை கையில் எடுத்தான். இதோ இந்த ஆயின்மெண்ட் தான் மேடம், இதை அப்ளை பண்ணணும். இந்த சிம்மன் எப்போவுமே காரியத்தில் கரெக்டாக இருப்பான் மேடம். இந்த ஆயின்மெண்ட்டை நான் ஏற்கனவே தயாரித்து வச்சிட்டேன், இந்தாங்க மேடம் என்று சொல்லிக்கொண்டே அதை அவளிடம் நீட்டினான். அவள் அதை தயக்கத்தோடு வாங்கினாள். என்ன மேடம், என்ன யோசிக்கிறீங்க? இந்த ஆயின்மெண்ட் நிச்சயமாக வேலை செய்யும். என்ன நீங்கள் நம்பலாம், நான் ஒரு டாக்டர், கண்டிப்பாக உங்களுக்கு தேவையானது தான் சஜஸ்ட் பண்ணுவேன் என்றான். அதுக்கு இல்லை சிம்மன், என்னோட தழும்புகள் எல்லாமே என்னோட பின் முதுகில் இருக்கு, எனக்கு கையெட்டாது. இந்த ஆயின்மெண்ட்டை எப்படி என்னால் தனியாக போட்டுக்க முடியும் தான் யோசிக்கிறேன் என்றாள் ரோசி. உங்களை தானாகவே போட்டுக்க சொல்லி யார் சொன்னாங்க? கவலைப்படாதீங்க மேடம், நான் தான் இருக்கேன்ல, நானே உங்களுக்கு இந்த மருந்தை தடவி விடுறேனே என்றான். ரோசி அந்த இடத்தை சுற்றும் முற்றும் பார்த்தாள். அந்த இடம் கண்ணாடி சுவர்களால் உருவாக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்தவுடன் அவள் மனதுக்குள் ஏதோ ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டது. இங்கேயா? இந்த ரூமே கண்ணாடி மாதிரி இருக்கே. முதுகில் மருந்து போடணும்னா நான் என்னோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணணும். இந்த கண்ணாடியில் எல்லாமே அப்பட்டமாக தெரியுமே, என்னால் எப்படி என்று இழுக்க, உடனே சிம்மன், கவலைப்படாதீங்க மேடம், அதை பற்றின கவலை உங்களுக்கு தேவையே கிடையாது. இந்த இடத்துக்கு ஸ்க்ரீன் போடணும்னு மனசில் ஒரு ஐடியா இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அது தள்ளி போயிட்டே இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு ஆயின்மெண்ட் போட முடியாதுன்னு எனக்கும் தெரியும். உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைனா நான் உங்கள் கூடவே உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு முதுகில் ஆயின்மெண்ட் போட்டு விடட்டுமா என்றான். அதை கேட்டவுடன்
முதலில் ரோசிக்கு கோபம்தான் வந்தது. ரோசி தன் மனதுக்குள் கடந்த முறை சிம்மன் அவருடைய வீட்டிற்கு வந்தபோது நடந்த ஒவ்வொன்றும் நினைவுக்கு வர ஆரம்பித்தது. அதை பற்றி யோசிக்கும் போதே அவளுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்பட்டது. அதையெல்லாம் நினைத்து பார்த்த ரோசி சிம்மனை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து செல்ல தயங்கினாள். இருந்தாலும் அவளுக்கு வேறு வழி தெரியவில்லை. சரி, நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போகலாம். ஆனால் ஒரு கண்டிஷன். போன தடவை மாதிரி ஏதாவது எக்கு தப்பாக செஞ்சேன்னா அப்புறம் நான் பொல்லாதவளாக மாறிடுவேன். என்னை பற்றி உனக்கு சரியாக தெரியாது என்றாள். என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? உங்களை பற்றி எனக்கு தெரிலனா வேற யாருக்கு தெரிய போகுது? அன்றைக்கி தான் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேனே என்று சொல்ல அவள் திடுக்கிட்டு, சிச்சி, எல்லாத்தையும் பார்த்துட்டியா? நீ என்ன சொல்ல வர? எதுக்கு இப்போ உளர்ற என்றாள். என்ன மேடம், நீங்கள் எதை சொன்னாலும் ஏன் தப்பாகவே எடுத்துக்கிறீங்க? அன்றைக்கி உங்கள் சண்டை திறமையை நான் பார்த்துட்டேன், நல்லா வாங்கி கட்டிக்கிட்டேனே. அதனால் மறுபடியும் எப்படி உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவேன்னு யோசித்தேன். அதை தான் சொன்னேன். நிச்சயமாக நான் உங்களுக்கு மருந்து போட்டு விட மட்டும்தான் வரேன்னு சொல்கிறேன். என் மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும் என்னை கூட்டிகிட்டு போங்க. இல்லைனா நீங்கள் வேறு யாரையாச்சும் வச்சு கூட மருந்து போட்டுக்கோங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றான் சிம்மன். ரோசிக்கும் வேறு வழி தெரியவில்லை. சரி, என் கூட வா என்று சொல்லி சிம்மனை அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியேறினாள். வெளியில் அவளுடைய ஜீப் நின்று கொண்டிருந்தது. ரோசி டிரைவர் சீட்டில் அமர்ந்து கொண்டாள். சிம்மன் அவளுக்கு அருகில் இருந்த சீட்டில் அமர்ந்து கொண்டான். அவனால் ரோசியை ரசிக்காமல் இருக்க முடியவில்லை. அவனுடைய பார்வை அவ்வப்போது அவள் உடலையே பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் ரோசி அதை கவனிக்கவில்லை. அவள் காரை ஓட்டுவதிலேயே கவனமாக இருந்தாள். மேடம், நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்கள்ல? நீங்கள் போலீஸ் ட்ரெஸ்ஸை விட இது மாதிரி புடவையில் தான் ரொம்ப அழகாகவும் லட்சணமாகவும் இருக்கீங்க. இப்போ உங்களை ஒரு போலீஸ்னு சொன்னால் நம்பவே முடியாது. அவ்வளோ அழகாக இருக்கீங்க மேடம் என்றான். ரோசி கோபமாக அவனை திரும்பி பார்த்து முறைத்தாள். என்ன மேடம் இது? நான் காம்ப்ளிமெண்ட்டாக தானே சொல்கிறேன். இதுக்கும் என்னை பார்த்து முறைச்சா என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கோங்க என்றாள். இதை கேட்டவுடன் ரோசி புன்னகைத்தாள். அதை பார்த்த சிம்மன் ஆச்சரியத்தோடு, அப்பாடி, ஒரு வழியாக ஸ்மைல் பண்ணிட்டீங்களா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சிரிக்கும்போது நீங்கள் இன்னும் அழகாக இருக்கீங்க. எப்போவும் இப்படி சிரிச்சிட்டே இருங்க மேடம் என்றான். அவன் பேச்சை மாற்றுவதற்காக தான் ரோசியிடம் ஏதேதோ பேசுகிறான் என்பதை ரோசியும் அறிந்திருந்தாள். அவன் தனது பேச்சை மேலும் தொடர்ந்தான். அது சரி மேடம், நீங்கள் சென்ட்ரல் போலீஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்கள பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்? அதை என்கிட்ட சொல்ல முடியுமா என்றான். சென்ட்ரல் போலீஸ் பற்றி எதுக்காக என்கிட்ட கேட்குற? எனக்கு அவங்கள பற்றி எப்படி தெரியும் என்று அப்பாவியாக சொல்ல, நீங்கள் அங்கேருந்து வந்ததாக தானே மேடம் போன தடவை சொன்னீங்க என்றான் சிம்மன். அவள் உறுதியாக தலையசைத்து, இல்லையே, இது வரைக்கும் நான் சென்ட்ரல் போலீஸ்லேருந்து வந்தவன்னு யார்கிட்டையும் சொன்னதில்லையே. அது எனக்கு நல்லாவே தெரியும் என்றாள். அதை கேட்ட சிம்மன் திடுக்கிட்டான். அவசரப்பட்டு உளறிவிட்டோமோ என்று நினைத்தான். ஏனென்றால் ரோசி சொல்வது உண்மைதான். அவள் தன்னுடைய அடையாளத்தை பற்றி இதுவரை யாரிடமும் சொல்லிக் கொண்டதே இல்லை. சிம்மனுக்கு இந்த தகவலை சொன்னது கிருஷ்ணாதான். சிம்மன் அதை மறந்து சட்டென அவளிடம் உளறிவிட்டான். அதை உணர்ந்தவுடன் தனது நாக்கை கடித்து கொண்டான். ரோசியும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் சிம்மனை பற்றியும் சிம்மனுக்கு இருக்கும் செல்வாக்கை பற்றியும் அவள் நன்றாகவே அறிந்து வைத்திருந்தாள். கிருஷ்ணா சிம்மனின் கைக்கூலி என்பதும் அவன் மூலமாக தான் சிம்மனுக்கு இது போன்ற தகவல்கள் கிடைத்திருக்கிறது என்பதும் ரோசிக்கு நன்றாகவே தெரியும். தொடரும். கிருஷ்ணா சிம்மனின் கைக்கூலி என்பதும் அவன் மூலமாக தான் சிம்மனுக்கு இது போன்ற தகவல்கள் கிடைத்திருக்கிறது என்பதும் ரோசிக்கு நன்றாகவே தெரியும். சிம்மனின் தலைமையில் 8 பேர் கொண்ட ஒரு குழு இருந்தது. அந்த குழு அவனுக்கு உண்மையான விசுவாசத்தோடு இருந்தது. சிம்மன் என்ன சொன்னாலும் சொடக்கு போடும் நேரத்தில் அவர்கள் செய்து முடித்து விடுவார்கள். அதனால் சிம்மன் ரோசியின் அடையாளத்தை அறிந்ததில் எந்த ஆச்சரியமும் இல்லை. அதனால் என்ன மேடம், நீங்கள் சென்ட்ரல் போலீஸ்லேருந்து வரலனா என்ன? எல்லாருமே போலீஸ் தானே, ஒன்றுக்குள்ளே ஒன்று தானே. கண்டிப்பாக உங்களுக்கு அவங்கள பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இல்லையா என்றான். இல்லை சிம்மன், எனக்கு அவங்கள பற்றி எதுவும் தெரியாது. ஒருவேளை உனக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருந்தால் சொல்லு, அதுக்கு என்கிட்ட வேற ஒரு வழியும் இருக்குது என்று சொல்ல சிம்மன் கண்களை உருட்டியபடி ஆச்சரியத்தோடு அவளை பார்த்தான். என்ன மேடம் அது? என்ன வழி? உனக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நாளைக்கு நீ என் கூட வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். அவங்கள நீயே நேரில் பார்த்து அணுவா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கோ என்றாள். புரியுது மேடம், நல்லா புரியுது.
உங்களோட திட்டம் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. உங்க கூட வந்தா அதுக்கப்புறம் என்னால திரும்பி வரவே முடியாது. என்ன நீங்க ஒரு கைதியா மாத்தி ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குறீங்க, சரிதானே மேடம் என்றான். அதை கேட்ட ரோசி கேலியாக சிரித்தாள். ஆமா சுமன், உனக்கு சென்ட்ரல் போலீஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்ச நாளைக்கு அவங்க கூடவே இருக்கிறது தானே நல்லது என்றாள். வேண்டாம் மேடம், வேண்டாம். எனக்கு சென்ட்ரல் போலீஸை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டாம், ஆளை விடுங்க என்றான் சிம்மன். ஒரு சில நிமிடங்கள் அமைதியாக கிடந்தது. மீண்டும் சிம்மன் அவளிடம், அது சரி, நீங்க எப்படி மேடம் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்குள்ள வந்தீங்க என்று சொல்ல ரோசி உணர்ச்சி வசப்பட்டு, அதுக்கு காரணம் என்னோட பெரியப்பா, அவர்தான் என்று எதையோ சொல்ல வந்து பாதியிலேயே நிறுத்தி கொண்டாள். அவளுக்கு சிம்மனிடம் மனம் விட்டு எதையோ பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் ஏதோ ஒன்று அவளை தடுத்தது. என்ன மேடம், ஏதோ சொல்ல வந்துட்டு பாதியிலே நிறுத்திட்டீங்களே, பெரியப்பான்னு ஏதோ சொல்ல வந்தீங்க, அது என்ன மேடம் என்று சொல்ல ரோசி சிம்மனை பார்த்து முறைத்தாள். அது உனக்கு தேவையில்லாத விஷயம், கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியா இருக்க முடியுமா என்றாள் ரோசி. ரோசி திடீரென ஏன் தன்னிடம் இவ்வளவு கோவப்படுகிறாள் என்று சிம்மனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தன்னுடைய கேள்விக்கு பின்னால் ஏதோ ஒரு ரகசியம் ஒளிந்திருக்கிறது என்பதை சிம்மன் யூகித்தான். அதற்கு பிறகு சிம்மன் வாயை திறக்கவில்லை. இருவரும் அமைதியாக சென்று கொண்டு இருந்தார்கள். அப்போது திடீரென சிம்மன் அலறியபடி ரோசியை தன்னை நோக்கி இழுத்துக்கொண்டே, மேடம் உடனே கீழே குனிஞ்சுக்கோங்க என்றான். ரோசியும் ஏதோ பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டாள். மேடம் அப்படியே காரை பொறுமையா ஸ்டாப் பண்ணுங்க என்று சொல்ல ரோசி குனிந்தபடி மெதுவாக பிரேக் அடித்து காரை நிறுத்தினாள். அதன் பிறகு உடனடியாக இருவரும் பேக் சீட்டுக்கு சென்று ஒளிந்து கொண்டார்கள். ஒரு சில நொடிகளில் காரின் கண்ணாடி உடையும் சத்தம் கேட்டது. ஓட்டுநர் இருக்கையும் சிம்மன் அமர்ந்திருந்த இருக்கையும் துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது. அதை உணர்ந்த ரோசி அதிர்ச்சி அடைந்தாள். துப்பாக்கி சுடும் வீரர் ஒரு திறமைசாலியாக தான் இருக்க வேண்டும் என்பது நன்றாக புரிந்தது. அவர்கள் சாதாரண ஆட்கள் இல்லை என்பதை இருவரும் புரிந்து கொண்டார்கள். அவர்களுடைய குறி சரியாக இருவரின் தலைக்கு நேராக இருந்தது. சிம்மன் தன்னுடைய சக்தியில் 3வது நிலையை எட்டியிருந்தான். அதனால் அவனால் இது போன்ற நகர்வுகளை துல்லியமாக முன்கூட்டியே கணிக்க முடிந்தது. அவனுக்குள் நுட்பமான சில உணர்வுகள் தோன்றியது. இருவரும் ஆபத்தில் சிக்கியிருப்பதை உணர்ந்து கொண்டான். அதனால் அவளை பத்திரப்படுத்தி விட்டான். காரை நோக்கி சராமாரியாக துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. ரோசி தனது காதை இறுக்கமாக பொத்தி கொண்டாள். மேடம் கொஞ்ச நேரம் அப்படியே இருங்க என்று சொல்லிவிட்டு சிம்மன் அவளுடைய புடவைக்குள் தனது கையை நுழைத்து அவளது இடுப்பில் கையை வைத்து தடவினான். அவள் கூச்சப்பட்டு நெளிய ஆரம்பித்தாள். திடீரென சிம்மனின் ஸ்பரிசத்தை உணர்ந்த ரோசிக்கு அந்த நேரத்திலும் விசித்திரமான உணர்வு தோன்றியது. ஏய் சிம்மன், நீ என்ன பண்ற? இந்த நேரத்தில் நான் உன்னை அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? உன்னை கொன்றுவேன் என்று மிரட்டினாள். மேடம் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க என்று சொல்லிவிட்டு மீண்டும் அவளுடைய புடவைக்குள் எதையோ தேடினான். இந்த போராட்டத்தில் இருவரும் ஒருவரை ஒருவர் உரசி கொண்டார்கள். இதனால் இருவரின் உடலிலும் உஷ்ணம் ஏற்பட்டது. அந்த உணர்வை இருவராலும் தவிர்க்க முடியவில்லை. ஆனால் சுற்றி இருந்த சூழல் மோசமாக இருந்ததால் சிம்மன் முதலில் அந்த சூழலை சமாளிக்க வேண்டும் என்று நினைத்தான். டேய் சிம்மன், என்னடா பண்ற? இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க பார்க்குறியா? ஓம் புத்தி ஏண்டா இப்படி போகுது என்று கோபமாக கேட்டாள். சிம்மன் அவருடைய சேலையிலிருந்து தனது கைகளை விலக்கிக் கொண்டான். ரோசியின் முகத்தை நேருக்கு நேர் பார்த்தபடி, இதான் மேடம் உங்கள் போலீஸ்காரங்க புத்தி. ஒருத்தர் மேலே பழி போட்டு பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டிங்களா? எதுக்காக தப்பு தப்பாக யோசிக்கிறீங்க? எப்போ பார்த்தாலும் என்னை தப்பாக தான் பார்ப்பீங்களா? இதோ இதை எடுக்கிறதுக்காக தான் நான் உங்கள் சேலைக்குள்ளே கையை விட்டேன். நீங்கள் இதை எங்கே மறைச்சி வச்சுருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இதை எடுக்க கையை நீட்டினேன். இப்போ நீங்கள் இருக்கிற வாட்டத்துக்கு உங்களால் இதை எடுக்க முடியாதுன்றதுனால தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் என்று சொல்லிக்கொண்டே தன் கையில் இருந்த துப்பாக்கியை அவளிடம் நீட்டினான். இதை கேட்டவுடன் ரோசி அவனை பற்றி தவறாக புரிந்து கொண்டோமோ என்று நினைத்தாள். இருந்தாலும் அவள் தன்னை விட்டு கொடுக்க தயாராக இல்லை. உனக்கு எப்பவும் ஏதாவது ஒரு காரணம் எங்கிருந்து தான் கிடைக்குதோ என்று சொல்லிக்கொண்டே அந்த துப்பாக்கியை வாங்கி கொண்டாள். மேடம் ஒரு நிமிஷம் பயப்படாதீங்க என்று சொல்லிக்கொண்டே தனது பைக்குள் பார்த்து, புல்லக் உடனே வெளியே வா, நாம் இங்கிருந்து கிளம்பி ஆகணும், காரை எடு என்றான் சிம்மன். பையில் இருந்த நாணயம் திடீரென ஜொலிக்க ஆரம்பித்தது. அதை பார்த்த ரோசி அதிர்ச்சி அடைந்து விட்டாள். சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சாகணும், வேகமா போ என்று சொல்ல அந்த நாணயத்திலிருந்து ஒரு கருப்பு நிற பந்து உருவம் வெளிப்பட்டது.
அது ஒரு மனிதனைப் போல உருவெடுத்து டிரைவர் சீட்டில் அமர்ந்து காரை ஓட்ட ஆரம்பித்தது. அதை பார்த்த ரோசி மிகவும் அதிர்ச்சியடைந்து விட்டாள். அவள் சிம்மனை மிகுந்த ஆச்சரியத்தோடு பார்த்தாள். ஒரு சில வினாடிகளுக்கு ரோசியால் எந்த எதிர்வினையும் ஆற்ற முடியவில்லை. அவள் அப்படியே ஸ்தம்பித்து போயிருந்தாள். புல்லக் காரை வேகமாக ஓட்ட ஆரம்பித்தவுடன் அந்த கும்பலும் அவர்களை துரத்தி வந்தது. மீண்டும் அந்த காரை நோக்கி பல துப்பாக்கி சூடுகள் நடத்தப்பட்டது. ஆனால் ஓட்டுநர் இருக்கை காலியாக இருந்தது. ஆனாலும் அந்த கார் 200 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. காரின் கண்ணாடிகள் அனைத்தும் உடைந்து நொறுங்கிவிட்டன. சிறிது நேரத்தில் சுதாரித்து கொண்ட ரோசி மெதுவாக தன் கையில் இருந்த துப்பாக்கியை உயர்த்தி 2 முறை தன்னை துரத்தி வந்த கும்பலை நோக்கி சுட்டாள். அவள் சுட ஆரம்பித்த மறுகணமே அவர்களை துரத்தி வந்த கும்பல் வேறு திசையில் திரும்பி சென்று விட்டது. ரோசி அவர்களுடைய காரை சரியாக கவனித்து வைத்து கொண்டாள். தொடரும்.